ஆஸ்ட்ரல் பாடி வந்து திருப்பி நம்ம பௌதிக உடல்ல வந்து சேர்ந்து ஃபிட் ஆகுதோ, அந்த ஃபிட் ஆகுற டைம்ல கரெக்ட்டா ஃபிட் ஆகல. உங்கள தட்டி யாரோ டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பிட்டாங்க. இல்ல சம் டிஸ்டர்பன்ஸ் இன் த பிசிக்கல் பாடி. ஸோ உங்களுக்கு டைம் இல்ல. கரெக்ட்டா அந்த ஆஸ்ட்ரல் பாடி வந்து ஃபிட் ஆகுற நிதானமான டைம் இல்ல. ஸோ அந்த டைம் கேப் இல்லாத போது, டக்குனு அந்த ஆஸ்ட்ரல் பாடி நமக்குள்ள வரும்போது, சம்டைம்ஸ் நம்ம எந்திரிச்சோனே நமக்கு ஹெட்டேக் வரும். நெறைய பேர் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். சில டைம் வந்து நம்ம எந்திரிச்சோனே தெரியாத ஒரு தலைவலி வரும். நம்ம தலைவலி போக்குறதுக்கு தான் நம்ம தூங்குறோமே, பட் சடனா நம்ம எந்திரிச்சோனே ஏன் தலைவலி வருது அப்படின்ற கொஸ்டின் இருக்கலாம். தட் இஸ் பிகாஸ் அந்த லேண்டிங் கரெக்ட்டா இல்லன்னா, தலைவலி அப்படின்றது வருது. அதேபோல நமக்கு தூக்கத்துல போகும்போது ஒரு மாரி சொக்கும். ஒரு மாரி ஒரு ரொட்டேஷன் ஆகும் உள்ள. இங்க இருந்து அங்க எப்படி வந்து ஒரு பெண்டுலம் மூவ் ஆகுதோ, அதே மாரி உள்ளுக்குள்ள மூவ் ஆகுற ஒரு சென்சேஷன் வரும். இது எல்லாமே கூட நம்ம தூக்கத்துக்கு போறது, அந்த ஒரு ஜர்க் மாரி வரும். நம்ம அப்படியே தூங்குறோம்னா ஒரு ஜர்க் வரும். இந்த ஜர்க் எல்லாமே கூட ஆஸ்ட்ரல் பாடி நம்ம பிசிக்கல் பாடி விட்டு வெளியில வர்றதுக்கான அறிகுறிகள்.